அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இயக்குனர் இமயமான நம்ம பாரதி ராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா இறந்துட்டாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பாக இரங்கல்னு தெரிவிச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பாரதி ராஜா இருக்கார்ல, அவரோட தனித்துவமான திறமைகள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஆரம்பிக்கும் முன்னாடியே சொல்லிடுறேன், இதில் பார்த்தீங்கன்னா நான் கம்மியாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு பாரதி ராஜா பற்றி ஃபுல்லாக தெரியும்னா கீழே இங்கே ஒரு லிங்க் இருக்குது பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாரதி ராஜா பற்றி நான் ஃபுல்லாக அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட இந்த வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கிராமிய வாழ் அந்த வாழ்கிறாங்கள கிராமத்தில், அவங்கள பார்த்தீங்கன்னா அற்புதமாகவே அந்த படத்தில் ஒரு கேரக்டர் தான் இருக்கும், ஆனால் அவங்க அங்கே வாழ்கிற மாதிரியே அற்புதமாக இவர் படத்தெல்லாம் காமிச்சிருப்பார். அடுத்தது செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, புதுமுகங்களை அடையாளம் காணுதல்ல இவரை மாதிரி யாருன்னு சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம விஜயகாந்த், ராதிகா இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அறிமுகம் பண்ணி வச்சது நம்ம டைரக்டர் நம்ம பாரதி ராஜா தான். அதுக்கப்புறம் மூணாவது பாயிண்ட்டாக இந்த இசை காட்சிப்படுத்தும் பாணி இருக்குல்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட அற்புதமாகவே இருக்கும். ஒரு காட்சியை எடுத்துட்டா, ஒரு இசையை வச்சு அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா அற்புதமாக இவரை மாதிரி யாராலையும் டைரக்ஷன் பண்ண முடியாது. அடுத்தது நாலாவது பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா இயற்கைக்கும் உணவருக்கும் உரையாடல். அதுக்கப்புறம் நாலாவது பாயிண்ட்டாக இந்த இயற்கைக்கும் உணவருக்கும் உரையாடல்ங்கிறது இவருக்கு நல்லாவே பண்ணியிருப்பார். இந்த மழை, காற்று, இந்த வெயில்லாம் வச்சு இந்த டைமில் லைட்டிங் வச்சு எடுக்கிறாங்க, ஆனால் அந்த டைமில் லைட்டிங் இல்லாமல் இவர் பார்த்தீங்கன்னா அவரோட பெஸ்ட்டுங்கிறது கொடுத்துருந்துருப்பார். அடுத்தது அஞ்சாவது பாயிண்ட்டாக இந்த சாதி, வறுமை, உழைப்பின் வர்த்தகம் இருப்பாங்களே, அவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க படத்தில் இந்த சாதியை ஒழிக்கிற காட்சிகளாக இருக்கட்டும், இந்த வறுமையை எப்படி ஒழிக்கிற காட்சிகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவர் படத்தில் நல்லா சிறப்பாகவே காமிச்சிருப்பார். அதுக்கப்புறம் ஆறாவதா இந்த உரையாடல் எழுத்தில் ஜீவன். இது என்னதுன்னா, இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அவர் படத்தில் கம்மியான வசனங்கள் தான் பேசுவார், ஆனால் அந்த கம்மியான வார்த்தையிலே பார்த்தீங்கன்னா அதிகமான மீனிங் இருக்கும். அதுக்கப்புறம் ஏழாவது நிறம், வெளிச்சம், அமைப்பு கலை, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவர் பெஸ்ட்டாகவே பண்ணியிருப்பார். இந்த சிவப்பு, மஞ்சள், பச்சை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் படத்தில் நிறைய லைட்டிங்காக பார்த்தீங்கன்னா அப்போவே அவர் யூஸ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் எட்டாவதா பெண் கதாபாத்திரங்களுக்கு பார்த்தீங்கன்னா மதிப்புங்கிறது நிறைய கொடுத்துருப்பாரு. இப்போ தான் நம்ம பார்த்திங்கன்னா நிறையா படத்தில் பெண் கதாபாத்திரங்களுக்கு நிறையா மதிப்பு கொடுத்து படங்கள் எடுக்கிறாங்க, ஆனால் அந்த டைமில் இவர் பார்த்திங்கன்னா, நான் சொல்கிறது 80s காலத்தில், அப்போவே இவர் பார்த்திங்கன்னா நிறையா பெண்களுக்கு முன்னுரிமை தந்து நிறைய படங்கள் எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் ஒன்பதாவதா இசை காட்சிகளில் இயக்குனர்களின், இப்போது இயக்குனரும் இசை அமைப்பாளர் சேர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்ம பாரதி ராஜாவை சொல்லலாம்.